ஆசிரியர் தகுதி தேர்விற்கான முதல் தாளை தமிழகம் முழுவதும் 2,68,000 பேர் எழுதினர். கேள்வித்தாள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கருத்து தெரிவித்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 14,000க்கும் மேற்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வு சனிக்கிழமை அன்று மாநிலம் முழுவதும் 32 மாவட்டங்களில் நடைபெற்றது. முதல் நாளன்று நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வை தமிழகம் முழுவதும் 687 மையங்களில் 2,67,957 பேர் எழுதினர். சென்னை மாவட்டத்தில் மட்டும் முதல் தாளை 27 மையங்களில் 9,000 பேர் எழுதினர். புதுச்சேரியில் 12 மையங்களில் 3,952 பேர் இத்தேர்வை எழுதினர். மாவட்ட கலெக்டர் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் முதல்நிலை கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கல்வித்துறை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் உட்பட 71,000 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்வை சென்னை மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி, வருவாய்த்துறை அலுவலர் சீதா லட்சுமி ஆகியோர் பார்வையிட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாள் எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கருத்து தெரிவித்தனர். லாஸ்ட் क्वेश्चन பேப்பரோட இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் நல்ல ஈஸியா தான் இருந்தது. என்ன தமிழ்ல மட்டும் இலக்கணம் கொஞ்சம் டஃபா இருந்தது, இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. லாஸ்ட் இயர் எக்ஸாமை கம்பேர் பண்ணதோட இந்த வருஷம் ஈஸியா தான் இருந்தது எக்ஸாம். போன எக்ஸாமோட இந்த எக்ஸாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியா தான் தெரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இருந்ததுலேயும் தமிழ் எனக்கு ஈஸியா இருந்தது. தமிழ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருந்தது. அதோட எங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இதெல்லாமே ஈஸியா தான் இருந்தது. சோ இந்த போன தடவை இந்த தடவை நான் மார்க் அதிகமா எடுத்து பாஸ் பண்ணணும்னு கண்டிப்பா நம்புறேன் நான். ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் தேர்வை மாநிலம் முழுவதும் 1060 மையங்களில் 4,11,635 பேர் எழுத உள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோரில் 73% பேர் பெண்கள் என்பதும் 27% பேர் மட்டுமே ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்களும் பங்கேற்றுள்ளனர்.